ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான். அதாவது ஒருத்தவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ப்ரிடிக்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியம் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சைடில் வந்து 2025 வந்துட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நம்ம பார்ப்போம். நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசி பலன்லாம் பார்க்குறதும் உண்டு. நம்முடைய ராசிக்கு உக்கிரன் எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் மொத்த வேர்ல்டுக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக வந்துட்டு ஒருத்தவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குன்னா நம்புவீங்களா? ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபா வாங்கா. ஸோ இந்த பாபா வாங்கா தான். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அக்டோபர் 1911 பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்கணும். ஸ்பெஷலி சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, அவங்க அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட எத்தனையோ இடங்களுக்கு முன்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்த சுனாமியையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருப்பின அதிபர் வந்து தோன்றுவார் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. கருப்பின அதிபர்னால் உங்களுக்கே தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன். ஏன்னா அமெரிக்க மக்களே அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் நடந்திருக்கும்ண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இனி நடக்க போகிற விஷயங்கள். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா வந்து கேன்சருக்கு வந்து ட்ரக் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், எல்லாருக்குமே இலவச தடுப்பூசி வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த விஷயத்தையும், அதாவது இந்த மாதிரி ரொம்ப கொடிய நோய், அதாவது இப்போ இந்த கேன்சர் இந்த மாதிரி நோய்களுக்கும் ட்ரக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் நாட்களில் பயங்கரமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஓகே. இந்த பாபா வாங்க ப்ரெடிக்ஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95% வந்து அவங்க சொல்கிறது இயர் பை இயர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் நடக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்து தெரியுது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த பாபா வாங்க ப்ரெடிக்ஷன் 2025. ஸோ இவங்க ஒரு 10 விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025 இருந்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாபா வாங்க வந்து யார், அவங்க எப்படி இந்த ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு எப்போ இருந்து தோண ஆரம்பிச்சு, அவங்க எப்போ இந்த வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பாபா வாங்கங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வயசு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருது. ஏன்னா அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்தவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாபா வாங்க வந்துட்டு அவங்க சுற்றியில் இருக்கிற ரிலேட்டிவாக இருக்கட்டும், அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இது ராசி இல்லாத ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளை வந்து பிறந்த நேரம், நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை பிறந்த டைம் சரியில்லை, அதாவது ராசி சரியில்லை, இது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து இது பண்ணுறாங்க, நெகட்டிவாக அதை சுற்றி நெகட்டிவாக இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வேறு ஊருக்கு, அதாவது அவங்க இந்த இருந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு சைக்ளோன், பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு பெரிய அழிவு அந்த ஏரியா பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை சீற்றம் உண்டாகி பெரிய அழிவை சந்திக்கிறாங்க. இந்த பாபா வாங்கர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுழல் காற்று வந்து இவங்களை அப்படியே தூக்கிட்டு இன்னொரு ஃபார்மில் கொண்டு போய் போட்டுருது. இந்த ஃபார்மில் போடுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டஸ்ட்டு அதிகமாக அந்த கண்ணுக்குள்ளே இது ஆனதுனால அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. 12 வயசுலேருந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி இவங்க வந்து இந்த உலகத்தை எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த சைக்ளோனால் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு அதிகமான தூசியும் இது ஆனதுனால கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தேர்ட் சென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா
இப்போ நார்மலாக இருக்கிற பிளைண்ட்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவுண்டை வச்சோ அனலைஸ் பண்ணுவாங்க. யார் நடந்து வராங்க முதற்கொண்டுங்கிறத ரெகுலராக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய சவுண்டை அவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்மெல்லை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய சென்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாபா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த வயசுலேருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன இது வரும்போது அவங்க நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரையே குறித்து வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய வந்து அதாவது அவங்களுடைய சென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. இவங்களுடைய இது வந்து வாழ்க்கை வர இது வந்து இதுதான். இதில் தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக அந்த தூண்டுதல் வந்து அதிகமாக இருந்த டைமு. ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம். ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எப்படி ஐவிஎஃப்லாம் இருக்குல்ல, ஸோ ஐவிஎஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆணோட விந்தணுவையும் பெண்ணோட கருமுட்டையும் எடுத்து இது பண்ணி மறுபடியும் தாயோட கருப்பையில் வச்சு குழந்தை உண்டாக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இனி வர காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆணுடைய விந்தணுவையும் விந்த அணுக்களையும் பெண்ணோட கருப்பையையும் செயற்கையாகவே உருவாக்கி அதை வந்து வெளியே வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி வந்துடும். அதில் வச்சு குழந்தைய வந்து வெளியவே பிறக்க வைக்கிற மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி சயின்ஸ் அந்தளவுக்கு டெவலப் ஆகுன்ற மாதிரி அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்துட்டு சாத்தியம் தெரியல, ஆனால் இது வர்றதுக்கு ரொம்ப நாளாக கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 by 1 அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு நடந்துக்கிட்டே வர காலம்தான். ஆனால் கொஞ்சம் லேட்டாலும் நடக்குது. ஓகே, 2வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து எப்படின்னா அந்த காலகட்டங்களில் மக்களுடைய வந்து லைஃப் டைம் பார்த்திங்கன்னா, அதாவது நான் சொல்கிறதுனா ஒரு 200, 300, 400 வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒருத்தவங்களுடைய லைஃப் டைம் ஹெல்த்தாக இருக்கவங்களோட லைஃப் டைம் கூட ஒரு போர்னாலேயோ இதனாலேயோ வந்து பார்த்திங்கன்னா 30-40 வருடங்கள்லேயே அவங்களுடைய வாயில் ஏதாவது ஒரு வியாதியோ ஏதோ வந்து வரப்போ அவங்களுக்கு வந்து 30-40 வருடங்கள் தான் இருந்தது மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் 60-70 இந்த மாதிரி இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இனி வர காலங்களில் அதாவது நார்மலாக எல்லாருடைய ஆயுட்காலமும் 100 வருடங்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி வர காலங்களில் மக்களுடைய குறைந்தபட்ச ஆயுட்காலமே 100 வருடங்கள் வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மக்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸும் இருக்குல்ல, அதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தேவையான சயின்ஸ் விஷயங்களும் நிறைய கண்டுபிடிப்புகளும் வரும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ 3வது ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிபதி எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயம் மைண்டில் நினைக்கிறேன், நான் அதை சொல்லக்கூட இல்லை, நான் மைண்டில் நினைக்கிறது என்னுடைய கண் அசைவு இதை பார்த்தே ஒருத்தர் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு சயின்ஸு வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏன்னா எலன் மஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு நியூரோசிப் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்துட்டு இது பண்ணுறது எப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயமே நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம எதையும் ஆப்ரேட் பண்ணாமல் நம்ம நினைக்கிறத அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம நினச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மிஷின் மூலமாக வந்துட்டு பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் இருக்குது என் மனசில் நான் நினைக்கிறேன், என் மைண்டில் நினைக்கிறேன், பட்டு என்னைக்கு நான் யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேனோ ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு பேசணும், அவங்கள்ட்ட பேசணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லை ஒரு இது பண்ணணும் நேராக வந்துட்டு பேசணும் சொல்லி தான் இல்லை, சைலண்ட்டாகவே நான் நினச்சாவே அவங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களும் நினைக்கும்போது அது எனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த இது வந்து சயின்ஸ் வந்து
இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது உண்டாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரெடிக்ஷன், தேர்ட் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஓகே, 4வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னா 3ஆம் உலகப் போர் வரும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குல்ல, ரஷ்யா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஏரியா ஆஃப் உக்ரைனை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். இப்போ ரஷ்யா உக்ரைனில் ஒரு குறிப்பிட்ட அதாவது அதிகப்படியான பகுதியை கைப்பற்றுறதுனால ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த யூரோப்பியம் அழிதான் இல்லைன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு சில நாடுகளுக்கு வந்து ரஷ்யா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அவங்களுடைய 4வது ப்ரெடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் 2025லேயே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 5th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து மற்ற கிரகங்களோடு, அதாவது மற்ற பிளானட்ஸோடு பேசுவாங்க, கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஏலியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க, அப்போ ஏலியன்ஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா எலன் மஸ்க் என்ன பண்ணியிருக்காரு, மார்ஸுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து அதாவது இன்னொரு பிளான்ட்டுக்கு நம்ம வந்து சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் மனுஷன், அங்கேருந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால ஸோ இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய அதே மாதிரி நாசாவும் பார்த்திங்க அப்படின்னா மார்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து உள்ள கம்யூனிகேஷன் இங்கேருந்து போகிற கம்யூனிகேஷன் வந்து ஒரு கிரகங்களுக்கு, அதாவது மனுஷனுக்கும் பிளானட்ஸுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியும் நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த ப்ரெடிக்ஷனை. ஸோ ஏலியன்ஸை தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய சேட்டலைட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்ஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு அங்கே நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அங்கேருந்து கம்யூனிகேஷன் இங்கே வருது, மனுஷங்கள்ட்ட வந்து மறுபடியும் அந்த மார்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் போதில்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இதையும் இந்த ப்ரெடிக்ஷனாக கூட நம்ம எப்படி கூட எடுத்துக்கலாம். 6th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீஜெனரேட்டட் ஆர்கான்ஸ். அதாவது ரீஜெனரேட்டட் ஆர்கான்ஸ்னால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், மூளைச்சாவு அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்கானை வந்து மித்தவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களுடைய இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்து மூளைச்சாவு அடைகிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களுடைய ஆர்கான்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுடைய ஆர்கான்ஸை இல்லாதவங்களுக்கு, ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இதை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ கிட்னியோ இல்லை ஹார்ட்டோ இல்லை சம்திங் ஏதோ லிவரோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ இருக்குது. ஆனால் இந்த ரீஜெனரேட்டட் ஆர்கான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு லேபில் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக ஆர்கான்ஸை வந்துட்டு தயாரிக்கிறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது. இப்போ எப்படி மெடிசன்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மனுஷனுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி அதை வந்து மனுஷனுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஹெல்த்தை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்க லைஃப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் எதனால் வருது அப்படின்னா, ஏதாவது அதிகப்படியான பேட் ஹேபிட்னால வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலோ லங்ஸோ இல்லை ஹார்ட்டோ இல்லை கிட்னியோ இல்லை லிவரோ அடியாயிரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று அடியாகிறப்ப அவனுடைய டெத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து கெட்டு போயிடுச்சுங்கிறப்ப இவங்க லேபில் ஆர்டிஃபிஷியலாக மனுஷனுடைய சயின்ஸோட அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் லேபில் ஒரு லங்ஸோ ஹார்ட்டோ இவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து அந்த கெட்டுப்போன அந்த ஃபெயில்டான ஹார்ட்டு லங்ஸு லிவரு இந்த மாதிரி இருக்குல்ல, அதை வந்து அதை இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம செஞ்சுருக்கோம்ல அதை வச்சு அவங்களுடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வருவதற்கும்
வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரெடிக்ஷனில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஸோ 7வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட்டை வந்து மனுஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. என்னடா அது கிளைமேட்டை எப்படி மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுது? ஒன்றும் இல்லை, துபாயில் இப்போ ரீசண்டாக அவங்க வந்து இதில் வந்து ஒரு படி வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா துபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கையாக மேகங்களை குளிரூட்டி மழை பெய்ய வச்சுட்ருக்குறாங்க. அது இயற்கைக்கு முரண்பாடு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனி வர காலங்களில் இவங்களுடைய ப்ரெடிக்ஷன், அந்த 7th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. மனுஷன் வந்து கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் நடக்கு, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் இது நடக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப, இல்லை அதிகப்படியான மழை இங்கே பேஞ்சிருக்கு, அப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறப்ப, அதாவது நல்ல மழை காலத்தில் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மேகத்தை கலைச்சி விட்றது. காற்று இப்போ நமக்கு ஒரு வருது, ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து இது பண்ணுறது, அதோட இதை சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி ரொம்ப வெயில் அடிக்குது அப்படிங்கிறப்ப அதை கிளைமேட்டை கொஞ்சம் மேகத்தை இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மழை பெய்ய வைக்கிறது. ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப வெயில் அடிக்க வச்சு அந்த இதாக இது பண்ணுறது. இந்த மாதிரி மனுஷங்க வந்து கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 7th ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நடக்குமா தெரில, பார்ப்போம். ஸோ 8வது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீசஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாகவே மனுஷனுக்கு வருகின்ற நிறையா வியாதிகள் இருக்குது, சரிங்களா? அந்த வியாதிகள், கொடிய வியாதிகள் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன போனோம்னா எய்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேன்சரு, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொரோனா, அதே மாதிரி இந்த சீசனல் டிசீஸ், நேச்சுரல் டிசீஸ்லாம் வருதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வர காலங்களில் வந்து சயின்ஸில் நிறைய மெடிசன்ஸ் இதுக்கு கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டிசீஸ்லாம் வந்து பரவாமல் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய 8th ப்ரெடிக்ஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீசஸ். இயற்கையாக எந்த வியாதியுமே மனுஷனுக்கு வராது, செயற்கையாக வரலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மறைமுகமான ஒரு விஷயம். இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு வந்து வியாதி வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ண முடியல, அதை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதை இது பண்ண முடியல, வைக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையாக வருகிற இந்த பெரிய பெரிய டிசீஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து மனுஷன் டு மனுஷன்லாம் பரவாது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து உரிய மெடிசன்ஸ் வந்து இனி வரை காலங்களில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறப்ப இந்த வியாதிகள் பரவுகிறது வந்து கம்மியாகும், இது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய 8th ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான், நல்லது தான். பட் நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ 9th one ப்ரெடிக்ஷன் என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா, என்ஹான்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ஹான்ஸ் ஹியூமன். அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சூப்பர்மேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்மேன் இந்த மாதிரிலாம் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஒரு பவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு இதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிளே நானே சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து எந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய கையோ காலோ நமக்கு வந்து எலும்பு முடிஞ்சிருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பிளேட் வைக்க வச்சுருக்குறோம். ஸோ அது வந்து லாங் டைமாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி வருது. டாக்டர்ஸோட ஃபாலோப்போட நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கை கால் இல்லாமல் இருந்தாலும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பிளேட்டோ இந்த மாதிரி நம்ம வச்சு அதை இது பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கண் வந்து நமக்கு வந்து அந்த ஏஜ் ஆக என்னன்னா பார்வை திறன் கம்மியாகுது, கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்டிகல்ஸ் போய்ட்டு நம்ம கண்ணை செக் பண்ணி நம்மளோட கண் பவருக்கு ஏற்ற மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், கேட்ராக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுடைய பார்வையை வந்துட்டு என்னென்னமோ வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி பாதுகாத்துட்ருக்கோம். இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம மொபைலை வந்து நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணுறதுக்கு மாதிரி என்ஹான்ஸ் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ எப்படின்னா ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். இப்போ எனக்கு வந்துட்டு இது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுடைய பவரை நம்மளே என்ஹான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th ப்ரெடிக்ஷன். 10th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் 2024 பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நிறைய படங்கள் 2023 2024 வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 2-3 படங்கள் வந்து பயங்கர ஹிட்டானது. இந்த டைம் ட்ராவலை பற்றின ஸ்டோரி ஒரு பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் ஒன்றும் அப்படின்னா மாநாடு படம், அவர் சிம்பு நடித்த படம் ட்ரெயின் ட்ராவல், அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் விஷாலும் நடித்த ஒரு படம், அதுவும் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலை பற்றி இது பண்ண படம், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ டைம் ட்ராவல் ஓரியன்டாக எடுத்த ஃபிலிம்ஸ் வந்து இப்போ 2023 2024 எடுத்த வந்த படங்கள் எல்லாமே பயங்கரமாக மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த பாபா வாங்க ப்ரெடிக்ஷன் 2025 கடைசியாக அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, மனுஷங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதாவது மனுஷங்க வந்து ஃப்யூச்சருக்கும் போவாங்க, அவங்களுடைய பாஸ்ட்டுக்கும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அவங்களுடைய கடைசி ப்ரெடிக்ஷன். இது எந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இது வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னுடைய இதில் வந்துட்டு நான் சொல்கிறேனே, இப்போ இவங்க வந்துட்டு இந்த 10 ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 10 ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சருக்கு வந்துட்டு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் இவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த சுனாமி, இந்த மாதிரி வேர்ல்டில் நடந்த சுனாமி ப்ரெடிக்ஷன்லாம் இவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மனுஷங்க வந்துட்டு அவங்களுடைய சூப்பர் பவர் என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏதோ ஒரு அது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும், அந்த நமக்கு புரிய வரப்போ அது புரியும். 4வது வந்து கிரகங்கள்கிட்ட மனுஷன் பேசுவான் அப்படிங்கிறப்ப, வேறு வீட்டு கிரகங்களுக்கு அப்படிங்கிறப்ப அதுவும் ஓகே தான், நடந்துருச்சு. ஏன்னா மார்ஸ் அங்கேருந்து கம்யூனிகேஷன் பூமிக்கு வருது, பூமியிலேருந்து கம்யூனிகேஷன் அங்கே போகுது. ஓகே, அதுவும் ஓகே தான். பட் ஆனால் இந்த டைம் ட்ராவல் இது இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்டது, கற்பனை திறனுக்கும் அப்பாற்பட்டது. எப்படின்னு தெரில, அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 100% நானே சொல்வேன். சரி, ஓகே. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025, அதாவது வர 2025ஓட பாபா வாங்க ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ரெடிக்ஷன்ஸ்? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து 2025 வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த ப்ரெடிக்ஷன் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ எனக்கு இதில் ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சயின்ஸ் வந்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்னொரு விஷயம் எனக்கு நம்ப முடியல. அதாவது இயற்கையாக நம்ம உடம்புல உண்டான ஆர்கான்ஸ் வந்து லேபில் வந்துட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு சயின்ஸ் வளரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த லாஸ்ட்டு வந்து டைம் ட்ராவல் அதுலேயும் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ப்ரெடிக்ஷன் என்ன? அதே மாதிரி ஃபேவரட் ப்ரெடிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹியூமன், அதாவது என்ஹான்ஸ் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய
ஸ்ட்ரென்த்தை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன், நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை நான் அது ஓகே தான். அந்த மாதிரி ப்ரெடிக்ஷனாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது எனக்கு வந்து அது ஃபேவரட். உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃபேவரட்டான ப்ரெடிக்ஷன், எந்தெந்த ப்ரெடிக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து நடக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு அந்த டைம் ட்ராவல் ப்ரெடிக்ஷனில் வந்துட்டு உடன்பாடு இல்லை. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால், அதாவது எனக்கும் நானுமே அந்த இது மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி 2025 டைம் ட்ராவல் ப்ரெடிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, மனுஷங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எந்த மாதிரி இடத்துக்கு போவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லை அப்படின்னா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி உருவாச்சுல, அந்த பூமி உருவாச்சு பார்த்திங்களா, அந்த காலகட்டத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி, இப்போ என்ன 2024 நடக்குது அப்படின்னா, 4024 மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள்லாம் இருந்திருக்கும். நமக்கு இன்றைக்கி நம்ம வந்து அதாவது மிருக காட்சி சாலையில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கதையாக கேட்டிருக்க விஷயங்கள்லாம் உண்மையாகவே அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத அந்த காலகட்டத்துக்கு போய் நான் ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜீசஸ் அவங்க காலகட்டத்துக்கு போனோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டையே வந்துட்டு ஆட்சி செஞ்சார்ல அலெக்சாண்டர், அவருடைய காலகட்டத்துக்கு போனோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் மன்னர் ராஜராஜ சோழன் இருக்கார்ல, இந்தியா சவுத் ஆசியா நாடுகள் உலகத்தையே ஆண்டார்ல, அவருடைய காலகட்டத்துக்கு போனோம். அதே மாதிரி நம்மளுடைய நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றுச்சுல்ல, அன்றைக்கி நைட்டு சைன் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து அங்கே போனோம், அந்த டைம் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பொதுவான விஷயங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறது. ஒரு வேளை இது நடந்தால் நடக்காது, பட் இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன், அவங்க மாதிரி நம்மளும் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்களேன், நடந்தால் நீங்கள் வந்து எந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுவீங்க, எந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்புறம் நான் என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ உங்கள் நான் பாய்.